ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்னோடய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னோடய கிளாஸஸ் கரெக்டாக கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறது. அந்த என்ன நம்பி ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பப்போ ஏதாச்சும் வீடியோஸோ நோட்ஸோ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் கண்டினியூஸாக பேசினேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் அப்படிங்கிறதுனால நான் வெயிட் பண்ணி பேசி தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னை நம்பி ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, உங்களோட ஸ்டடீஸ் எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக நீங்கள் இந்த டைமில் எல்லாமே முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். இருக்கிற இந்த 2 மாதத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் எடுத்துட முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த சான்ஸே கிடைக்காம இருக்குது. உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, உங்களுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு டைமும் கிடச்சிருக்கு. ஸோ இதை வேஸ்ட் பண்ணிடாமல் கரெக்டாக படிச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் கூட இந்த எக்ஸாம் எழுதுவேனா மாட்டேனா அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சான்ஸ் கிடைக்காம எழுத முடியாமலாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சரிங்களா? அண்ட் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் தான் வந்துட்டு 125 மார்க்ஸ். அதனால் நீங்கள் அதில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கீங்க, ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, நமக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கிளியராகவே இருங்க. அண்ட் மற்ற ஹிஸ்ட்ரி இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஓரலாக பார்த்தாலும் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 50 மார்க்ஸ் எடுத்தாலே ஃபுல் மார்க் 170க்கு மேலே எடுத்துடலாம் சரிங்களா? ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு தடவை பாருங்கள் சரிங்களா? அண்ட் இதுக்கப்புறம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா? இப்போ பிரித்தெழுதுகளை இலக்கணம்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் புணர்ச்சி விதிகள் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா பிரித்தெழுதுகளாக நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கண்டிப்பாக நம்ம தப்பு பண்ணுவோம். அதனால இலக்கணம் பகுதியில் எது பேசிக்கோ எது ரூலோ அதையும் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இலக்கண பகுதிகள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தமிழறிஞர்களில் யாராவது ஒருத்தங்க படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க தான் வந்துட்டு பாரதிதாசன், பாரதியார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி ஒரு பர்சன் மேலே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாபிக் எடுக்கும் போதே இவர் இப்படி பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையோ உங்கள் ஒரு பர்சனை உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு பர்சனை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து பாரதியார், இவங்க தான் பாரதிதாசன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் நீங்கள் எடுக்கும் போது இவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த நூலாக எழுதியிருக்காரு அப்படிங்கிற இந்த தலைப்பெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே நம்மளை குழப்பிடும். ஆனால் ஒரு சில டாப்பிக்கு நீங்கள் ஷார்ட்கட் வச்சிட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நானுமே இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வந்துட்டு இந்த இலக்கணம் ரிலேட்டடாக இருக்கிற நோட்ஸ், அறிஞர்கள் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கொஷின்ஸுமே நான் கொடுக்குறேன் சரிங்களா?